ஹாய் கைஸ், வாங்க மீன் குழம்பு செய்யறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல கடுகு போட்டுட்டேன். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு பூண்டு போட்டுடணும். அடுத்தது 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி போட்டுக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி ஒரு 5 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதங்கத்தன்னைக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா புளி தண்ணியும் மிளகாய் தூளும் போட்டு கொதிக்க வைக்கணும். தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். இதை போட்டுக்கலாம். அப்படி அப்புறமா மிளகாய் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தேவையான இது எடுத்துக்க. அப்படி தேவையான மிளகாய் தூள் போட்டுடலாம். தேவையான புளி போட்டுக்கலாம். வாணமா பொண்ணு வாங்கிருந்துச்சு. அது சீரா மீன் வாவா. ஆமா, நாளைக்கு பொண்ணா மாசம் வருது. ஆமா, உப்புள்ள பத்து பிரியாணி போடுற நீ போடுவ. அப்புறம் புட்டாங்க யாருமே சாப்பிடுறாங்க. அதெல்லாம் சிம்பிளா விடு. மாசம் ஃபுல்லா அதான் சாப்பிடுவாங்க. ஒரு மாசம் மட்டும் நான் கூட சனிக்கிழமை சாப்பிடுவேன். ஆனா இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் சாப்பிடணும். இதுல இருக்கிறாங்க இந்த சாப்பிடணும் இருக்கிறாங்க. ஏன்னா வெயில உட்காந்துங்கிறேன். எவ்வளவு இருக்கு ஒண்ணுதா கட் பண்ணி நீ சரியான இது இன்னும் நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் தான் மிளகாய் தூள் புளி போடணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். இன்னைக்கு வீடு கட்டி இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா குழம்பு மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன், மீன் குழம்புக்கு 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுடணும். அடுத்தது ஒரு 2 எலுமிச்சம்பழ சைஸு புளி கரைச்சல் ஊற்றிடணும். புளி கரைச்சி திப்பி எடுத்துட்டு
புளி வச்சுட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மீன் போடணும். புளி கரைச்சல் கொடுத்துட்டு குழம்பு நல்லா சுண்டி வரட்டோன்னு குழம்பு நல்லா கலக்கி விட்டு கொதிக்கணும். குழம்பு கொஞ்சம் திக்காக வரணும். குழம்பு திக்காக வர பிறகு மீன் போடணும். மீன் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நாங்கள் 1 கிலோ சீலா மீன் வாங்கியிருக்கோம். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொதிக்கணும். கொதித்ததும் நாங்கள் சீலா மீன் வாங்கியிருக்கோம். 1 கேஜி சீலா மீன் வாங்கியிருக்கோம். இது குழம்பு நல்லா சுண்டி வந்ததும் இந்த மீன் எடுத்து குழம்புல போடணும். மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டோன்னு குழம்பு ஆஃப் பண்ணிட்டா மீன் குழம்பு ரெடி. வாங்க, குழம்பு இப்போ சுண்டிடுச்சு. மீன் போடுறத காமிக்கிறேன். வாங்க, மீன் எப்படி போட்டு எவ்வளோ நேரம் குழம்பு கொதிக்கணும்னு பார்க்கலாம். மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிச்சிச்சின்னா குழம்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போது மீன் சேர்த்துட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும். மீன் வேகட்டும். ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் போதும். வெந்ததும் குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி.